ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி என்னோட நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஸோ இன்றைக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஸ்ட்ராட்டஜி தான் கைஸ். ஓகே, ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜியை பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ராப்பராக நான் சொல்கிற மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா ஸோ நீங்கள் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஸோ உங்களோட லாஸை பார்த்தீங்கன்னா பொறுமையாக பார்த்தீங்கன்னா ரெக்கவர் பண்ணலாம் கைஸ். ஓகேவா? ஸோ நான் சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ப்ராப்பரான வேலை யூஸ் பண்ணணும். ஸோ அதனால் மஸ்ட்டு பண்ண வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ நீங்கள் ஈவன் 1 செகண்ட் ஸ்கிப் பண்ணால் கூட நான் சொல்ல வரது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா மஸ்ட்டு பண்ண வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கைஸ். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம டெலிகிராம் சேனல் ஒன்று பார்த்தீங்கன்னா வச்சுருக்கோம். ஓகேவா? ஸோ அந்த டெலிகிராம் சேனலில் பார்த்தீங்கன்னா டெய்லியுமே பார்த்தீங்கன்னா ஃப்ரீ சிக்னல்ஸ் பார்த்தீங்கன்னா பப்ளிக் குரூப்லேயே பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். அது அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்தியாவிலே நம்ம மட்டும்தான் பார்த்தீங்கன்னா ஸோ லைவ் சிக்னல் பார்த்தீங்கன்னா 1 மினிட் முன்னாடியே பார்த்தீங்கன்னா டேரெக்ஷன் கொடுப்போம். ஓகேவா? ஸோ அந்த இடத்துல பார்த்துக்கோங்க. ஸோ நம்ம எப்படி பார்த்தீங்கன்னா சிக்னல் கொடுக்குறோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா ஸோ நீங்கள் உள்ளே போய் பாருங்கள், ஒரு 1 இயர் ரிசல்ட் கூட செக் பண்ணி பாருங்கள். ஓகே, ஃப்ரீ சிக்னல் தான் எல்லாமே. ஸோ 1 இயர் ரிசல்ட் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்டபுளாக இல்லைனா ஸோ நீங்கள் குரூப்பில் பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ண தேவையில்லை கைஸ். ஓகே, கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பாருங்கள் கைஸ். ஓகேவா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் ரெக்கார்ட் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ மஸ்ட் எல்லாருமே பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு தான் இருப்பீங்க. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரிசல்ட்லாம் பாருங்கள். ஸோ ரொம்பவே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். ஓகே, ஸோ நம்மளோட ஃப்ரீ சிக்னல் அக்யூரசி பார்த்தீங்கன்னா ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஸோ அபவ் பார்த்தீங்கன்னா 80% மேலே தான் கைஸ். ஓகேவா? ஸோ நான் சொல்லணும்னு தேவையில்லை. ஸோ நீங்களே ஒன்ஸ் செக் பண்ணி பாருங்கள். ஸோ டெலிகிராம் சேனல் லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க மட்டும் பார்த்துக்கோங்க கைஸ். ஓகேவா? ஸோ இப்போ வாங்க நம்ம என்ன ஸ்ட்ராட்டஜின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு பார்த்தீங்கன்னா ஸோ கோடெக்ஸில் பார்த்தீங்கன்னா ஓடிசி அசட்ஸ் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பைரி டைம் என்னன்னு கேட்பீங்க. ஓகே, ஸோ 2 மினிட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஏன் ப்ரோ 1 மினிட் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு கேட்டிங்கன்னா ஸோ 1 மினிட்மே பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நான் பார்த்தீங்கன்னா ஸோ 2 மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ் பண்ண பார்த்தா சஜஸ்ட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ அண்ட் பார்த்தீங்கன்னா கேண்டில் 6 டைம் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா 15 செகண்ட். ஓகேவா? ஸோ கேண்டில் 6 டைம் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா 15 செகண்ட் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம இண்டிகேட்டர் யூஸ் பண்ணி தான் இந்த ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் இண்டிகேட்டர் ஐக்கான் இங்கே இருக்கா, ஸோ இதை கிளிக் பண்ணி ஸோ நம்ம என்ன இண்டிகேட்டர் யூஸ் பண்ண போகிறோம்னா MACD. ஓகேவா? ஸோ இங்கே பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஓகேவா? ஸோ இந்த இண்டிகேட்டர் வச்சு தான் நம்ம இன்றைக்கி ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ண போகிறோம் கைஸ். ஓகேவா? ஸோ மஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். ஸோ அப்போ தான் நான் சொல்ல வர எல்லா டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸுமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா புரியும். ஓகேவா? ஸோ எந்த இடத்துல ட்ரேட் எடுக்கணும், எந்த இடத்துல ட்ரேட் பார்த்தீங்கன்னா எடுக்கக்கூடாதுன்னு எல்லாமே பார்த்தீங்கன்னா சொல்லுவேன். ஸோ அதனால் மஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் கைஸ். ஓகேவா? ஸோ MACD இண்டிகேட்டரில் ஸோ செட்டிங்ஸ் என்னென்னு கேட்பீங்க. ஓகேவா? ஸோ செட்டிங்ஸ் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் தான் கைஸ். ஓகேவா? ஸோ இந்த இண்டிகேட்டரில் டிஃபால்ட் செட்டிங்ஸ் தான். ஸோ இந்த இண்டிகேட்டர் வச்சுட்டு நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ எக்ஸ்பிளைன் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் ட்ரேட் ப்ளேஸ் பண்ணி காமிக்கிறேன் கைஸ். ஓகேவா? ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா அப்போ தான் நான் ட்ரேட் எடுக்கும்போது உங்களுக்கு நான் எதனால் எடுக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராகவே இன்னுமே அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகேவா? ஸோ அப்போ தான் நீங்கள் ட்ரேட் எடுக்கும்போதுமே உங்களுக்கு இன்னும் ஈஸியாகவே பார்த்தீங்கன்னா புரியும் கைஸ். ஓகேவா? ஸோ வெயிட் பண்ணுங்கள், நான் இந்த இடத்துல ஒரு என்ட்ரி பார்த்தீங்கன்னா பார்க்குறேன். ஓகேவா? ஸோ எந்த இடத்துல உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு பார்க்குறேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் சொல்கிறேன் கைஸ். ஓகேவா? ஸோ நீங்கள் ஒரு அப்ட்ரேட் போடணும்னு வச்சுக்கோங்க. ஸோ பிஃபோர் பார்த்தீங்கன்னா ஒரு டவுன் ட்ரெண்ட் இருக்கணும். ஓகேவா? ஸோ நீங்கள் ஒரு அப்ட்ரேட் போடணும்னா பிஃபோர் பார்த்தீங்கன்னா ஒரு டவுன் ட்ரெண்ட் இருக்கணும். அண்ட் ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா அந்த டவுன் ட்ரெண்ட் இருக்கணும். ஓகே, நீங்கள் அப்டேட் போடுறீங்கன்னா ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன் டவுன் ட்ரெண்ட் இருக்கணும். அண்ட் செகண்ட் கன்ஃபர்மேஷன் அந்த MACDயில் உள்ள இண்டிகேட்டர் அந்த க்ரீன் லைன் பார்த்தீங்கன்னா அந்த ரெட் லைனை இந்த நான் காமிக்கிறேன்ல, ஸோ இந்த மாதிரி அப்வர்ட்ஸில் பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் ஆகணும் கைஸ். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் ஆகிருக்கணும். ஸோ இந்த மாதிரி பிரேக் அவுட் ஆயிருந்தால் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 மினிட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா அப்டேட் ப்ளேஸ் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இப்போ 1 மினிட்மே பார்த்தீங்கன்னா ஸோ எடுக்கிறவங்க எடுக்கலாம் கைஸ். ஓகேவா? ஸோ நான் சொல்கிறது பார்த்தீங்கன்னா 2 மினிட்ஸ் எடுத்துக்கோங்க. ஸோ 1 மினிட்ல எடுத்தாலும் பார்த்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேவா? ஸோ நான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே எடுத்து காமிக்கிறேன். ஸோ 1 மினிட்மே பார்த்தீங்கன்னா ட்ரேட் எடுத்து காமிக்கிறேன். ஸோ 2 மினிட்ஸ்லையுமே பார்த்தீங்கன்னா ட்ரேட் எடுத்து காமிக்கிறேன் கைஸ். ஓகேவா? ஸோ இதே நாங்கள் எப்படி ஒரு டவுன் ட்ரேட் ப்ளேஸ் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ஸோ டவுன் ட்ரேட் ப்ளேஸ் பண்ணால் ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன் ஒரு அப் ட்ரெண்ட் இருக்கணும். அண்ட் செகண்ட் கன்ஃபர்மேஷன் அந்த MACDயில் உள்ள க்ரீன் லைன் பார்த்தீங்கன்னா அந்த ரெட் லைனை பார்த்தீங்கன்னா டவுன்வர்ட்ஸில் பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் ஆகணும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா 2 கன்ஃபர்மேஷன் இருந்தால் நீங்கள் ஈஸியாக பார்த்தீங்கன்னா டவுன் ட்ரேட் ப்ளேஸ் பண்ணிடலாம் கைஸ். ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு தேவையில்லை. ஸோ நான் அப்படியே ட்ரேட் ப்ளேஸ் பண்ணிவிட்டு திரும்பியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஒன்ஸ் அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் கைஸ். ஓகேவா? ஸோ வெயிட் பண்ணுங்கள். ஸோ அசட்டில் பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பார்ப்போம். ஓகேவா? ஸோ மஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எல்லோரும் ஓடிசி அசட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸை யூஸ் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போங்க. ஸோ ஓகேவா? நம்மளுக்கு ஏதாவது என்ட்ரி கிடச்சா ஸோ நம்ம உடனே பார்த்தீங்கன்னா எடுக்கலாம். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 மினிட்ல பார்த்தீங்கன்னா நான் ஒரு ட்ரேட் எடுத்து காமிக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2 மினிட்ஸ்லையுமே பார்த்தீங்கன்னா ட்ரேட் எடுத்து காமிக்கிறேன் கைஸ். ஓகேவா? ஸோ மஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் எல்லா ஸ்ட்ராட்டஜியுமே பார்த்தீங்கன்னா சொல்லுவேன். ஓகேவா? ஸோ எல்லா வீடியோலையுமே சொல்லுவேன். ஸோ ஸ்ட்ராட்டஜிஸ்னால் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க. ஸோ ப்ராப்பரான அசட்டில் பார்த்தீங்கன்னா அசட்டை சூஸ் பண்ணி நீங்கள் பண்ணணும். ஸோ வாலடைலான மார்க்கெட்டில் யூஸ் பண்ணிங்க ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா லாஸ் வரும் தாங்க. ஸோ ஓகேவா? ஸோ வாலடைலான மார்க்கெட்னா ஸோ பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கேண்டில் மூவ்மெண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்பீடாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நிறைய டோஜி கேண்டில்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. ஓகேவா? ஸோ உங்களுக்கு வாலடைலான மார்க்கெட்டை எப்படி ஃபைன் பண்ணணும்னு
உங்களுக்கு தெரியும்னா ஸோ கமெண்ட் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா ஸோ எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே. ஸோ நான் அதுக்குமே வீடியோ மேக் பண்ணுறேன். ஸோ அப்படி இல்லைனா எனக்கு டெலகிராமில் பர்சனலாக மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு எந்த டவுட்னாலுமே பார்த்தீங்கன்னா ஸோ நான் ஃபோன் கால் பண்ணியே பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் கைஸ் ஓகேவா. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு அப்ட்ரேடுக்கான என்ட்ரி கிடைக்க போகுது கைஸ் ஓகேவா. ஸோ அப்ட்ரேடுக்கான என்ட்ரி கிடைச்சோன்னா நம்ம அப்ட்ரேட் பார்த்தீங்கன்னா ப்ளேஸ் பண்ணிடலாம். ஸோ ஏன் அப்படி சொல்கிறேன்னா ஸோ அப்ட்ரேட் ப்ளேஸ் பண்ணால் ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன் ஒரு டவுன் ட்ரெண்ட் இருக்கணும் ஓகேவா. ஸோ அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு டவுன் ட்ரெண்ட் இருக்குது. அண்ட் செகண்ட் கன்ஃபர்மேஷன் அந்த MACDயில் உள்ள க்ரீன் லைன் பார்த்தீங்கன்னா அந்த ரெட் லைன் பார்த்தீங்கன்னா அப்வர்ட்ஸில் பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அப்ட்ரேட் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் ஓகேவா. ஸோ இது ப்ராஃபிட் ஆகுதா இல்லை லாஸ் ஆகுதான்னு பார்ப்போம் கைஸ். ஸோ பார்த்தீங்கன்னா 1 மினிட் தான் இந்த ட்ரேட் பார்த்தீங்கன்னா எடுத்திருக்கோம். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஓகேவா. ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த அப்டேட் நான் ஏன் எடுத்தேன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரியும் கைஸ் ஓகேவா. ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடியே பார்த்தீங்கன்னா ஸோ வீடியோ ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ கிளியராகவே ஓகேவா. ஸோ அப்டேட் போகணுன்னா ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன் டவுன் ட்ரெண்ட் இருக்கணும். அண்ட் செகண்ட் கன்ஃபர்மேஷன் MACDயில் உள்ள அந்த க்ரீன் லைன் பார்த்தீங்கன்னா அந்த ரெட் லைனை அப்வர்ட்ஸில் பிரேக் அவுட் ஆயிருக்கணும் ஓகேவா. ஸோ இந்த 2 கன்ஃபர்மேஷனும் இருந்தால் நீங்கள் ஈஸியாக பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட் ப்ளேஸ் பண்ணிடலாம் ஓகேவா. ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ வாங்க நான் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டவுன் ட்ரேடுமே பார்த்தீங்கன்னா ப்ளேஸ் பண்ணி காமிக்கிறேன் ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரினா என்ட்ரி பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ட்ரி வர வரைக்கும் வெயிட் பண்ணணும் ஓகேவா. ஸோ என்ட்ரி முடிஞ்ச பிறகுனா நீங்கள் லேட் என்ட்ரி பார்த்தீங்கன்னா ஸோ எடுக்காதீங்க ஓகேவா கைஸ். ஸோ லேட் என்ட்ரி மட்டும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ப்ராப்பரான என்ட்ரியில் நீங்கள் எடுத்தால் மட்டும்தான் இந்த ட்ரேடில் இந்த ஸ்ட்ராட்டஜியில் நீங்கள் ப்ராஃபிட் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எனக்கு பார்த்தீங்கன்னா ஸோ நான் வீடியோக்காக பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஒரு ட்ரேட் எடுத்திருக்கேன் ஓகேவா. ஸோ பார்த்தீங்கன்னா 1 மினிட்ல பார்த்தீங்கன்னா எடுத்திருக்கேன். ஸோ உங்களுக்கு 2 மினிட்ல பார்த்தீங்கன்னா நான் எடுத்து காமிக்கிறேன் ஓகேவா. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு டவுன் ட்ரேட் ப்ளேஸ் பண்ணியிருப்பேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா ப்ராப்பரான என்ட்ரி கிடையாது ஓகேவா. ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா என்ட்ரி எடுத்திருந்தா அந்த மேலேயே என்ட்ரி எடுத்திருந்தா ப்ராஃபிட் தான். ஸோ இருந்தாலும் ஒரு வீடியோக்காக பார்த்தீங்கன்னா நான் எடுத்து காமிக்கிறேன் கைஸ் ஓகே. ஸோ இது பார்த்தீங்கன்னா நான் 2 மினிட்ஸ் நினச்சிட்டு பார்த்தீங்கன்னா அகைன் பார்த்தீங்கன்னா ட்ரேட் பார்த்தீங்கன்னா 2 ட்ரேட் பார்த்தீங்கன்னா தெரியாமல் ப்ளேஸ் பண்ணிட்டேன். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஸோ 2 மினிட்ஸ் வச்சு பார்த்தீங்கன்னா ட்ரேட் ப்ளேஸ் பண்ணுவோம் கைஸ் ஓகேவா. சப்போஸ் இது லாஸ் ஆனாலுமே பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரேட் எடுக்காதீங்க ஓகே. ஸோ நான் ஏன் பார்த்தீங்கன்னா வீடியோக்காக மட்டும் தான் எடுத்திருக்கேன். ஸோ அதாவது என்ன சொல்ல வரேன்னா ஸோ என்ட்ரி முடிஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா எடுக்க வேணான்னு சொல்கிறேன். ஸோ அதாவது லேட் என்ட்ரியில் ட்ரேட் எடுக்க வேணான்னு சொல்கிறேன் ஓகே. ஸோ டவுன் ட்ரேட் போகணுன்னா ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன் ஒரு அப் ட்ரெண்ட் இருக்கணும் ஓகே. ஸோ அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு அப் ட்ரெண்ட் இருக்குது. அண்ட் செகண்ட் கன்ஃபர்மேஷன் அந்த MACDயில் உள்ள க்ரீன் லைன் பார்த்தீங்கன்னா அந்த ரெட் லைனை டவுன்வர்ட்ஸில் பிரேக் அவுட் ஆனிச்சு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஸோ பிரேக் அவுட் ஆகிட்டு அது போயிட்டு இருந்தது. ஸோ நம்மளுக்கு வீடியோக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப லேட் ஆகுன்றதுனால ஸோ அப்படியே லைவாக போகணுன்றதுக்காக பார்த்தீங்கன்னா வீடியோக்காக நான் லேட் என்ட்ரி எடுத்தேன். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போங்க ஸோ ஓகேவா. ஸோ இந்த ட்ரேடுமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ப்ராஃபிட்டில் தான் முடிஞ்சிருக்கு ஓகேவா. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜியில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ்னால் எனக்கு பர்சனலாக பார்த்தீங்கன்னா டெலிகிராம் சேனலில் பார்த்தீங்கன்னா இருக்கும் நம்மளோட யூசர் நேமு. ஸோ அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கு பர்சனலாக மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு எந்த டவுட்னாலுமே பார்த்தீங்கன்னா கிளியர் பண்ணுவாங்க ஸோ ஓகேவா. ஸோ தேங்க்யூ, கீப் சப்போர்ட்டிங், வரட்டா.